Hi viewers, Namaste. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் கனெக்டிங் வேர்ட்ஸ். ஏற்கனவே ஒரு சென்டென்ஸ் கூட ஒரு வேர்டை கனெக்ட் பண்றதுனா என்ன மாதிரியான வேர்ட்ஸ் நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறத பார்த்திருந்தோம். இன்னைக்கு டூ டிஃபரண்ட் சென்டென்சஸை கனெக்ட் பண்றதா இருந்தா அடிக்கடி நம்ம ஹிந்தியில பயன்படுத்தக்கூடிய கனெக்டிங் வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வேர்ட் और மற்றும் அப்படிங்கிறது அர்த்தம். ஜெனரலா ரெண்டு சென்டென்ஸை கம்பைன் பண்றதா இருந்தா and அப்படிங்கிற அர்த்தத்துல और அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். யா அல்லது இது அல்லது அது அப்படின்னு சொல்ற மாதிரி சாய்ஸ் கொடுக்கிற மாதிரியான விஷயங்களுக்கு யா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கனெக்ட் பண்றோம். இஸ்லியேனா இதனால அதனால அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லக்கூடிய இடத்துல இஸ்லியே அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். क्योंकि ஏனென்றால். ஸோ இதுவும் ரீசன் பத்தி பேசுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு சொல்றதா இருந்தா क्योंकि அப்படிங்கிற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ண முடியும். लेकिन पर मगर இது மூணுத்துக்குமே ஆனால் அப்படிங்கிறது தான் அர்த்தம். எதை வேணாலும் எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம பேசும்போது அடிக்கடி இந்த ஆனால்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டியது இல்லை. அதுக்காக தான் இந்த மூணு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸுங்கிறது இருக்கு. ஸோ இங்க இந்த வார்த்தை தான் அப்படின்லாம் எந்த கண்டிஷனும் கிடையாது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ ஈஸியா இருக்கோ சொல்றதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த வேர்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிர்பி தோபி இருந்தாலும் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த ரெண்டு வேர்டும் பயன்படும். நஹிதோ இல்லை என்றால் அப்படிங்கிற அர்த்தத்துல நஹிதோங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் அகர் தோ. ஸோ இது வந்து ஒரு கண்டிஷனல் லே பண்றதுக்கு, இது நடந்தா அது நடக்கும், நடந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனல் லே பண்றதுக்கு அகர்தோ அப்படிங்கிற வேர்ட் பயன்படும். ந அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை, நெய்தர் நார் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த ந அப்படிங்கிற வேர்ட்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ திரும்ப ஒரு டைம் ப்ரொனவுன்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். और या इसलिए क्योंकि लेकिन पर मगर फिर भी तो भी नहीं तो अगर तो न. இப்போ நம்ம பார்த்த கனெக்டிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ராஜா और राम आए. ராஜா வந்தான், ராம் வந்தான். இப்படி தனித்தனியா சொல்றதுக்கு பதிலா ராஜா மற்றும் ராம் வந்தார்கள் அப்படின்னு கம்பைன் பண்ணி சொல்றதுக்கு और அப்படிங்கிற கனெக்டிங் வேர்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. கீதா யா சீதா ஆயேகி. கீதா அல்லது சீதா வருவாள். ஸோ இந்த இடத்துல ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இவ அல்லது அவ அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு யா அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றோம். कल पूरे देश में हड़ताल है इसलिए हमें छुट्टी है. कल पूरे देश में हड़ताल है इसलिए हमें छुट्टी है. पूरे देश में அப்படின்னு சொன்னீங்கன்னா நாடு முழுவதும் அப்படிங்கிறது அர்த்தம். ஹர்த்தால் அப்படின்னா பந்த், ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி சொல்றது. சுட்டி அப்படின்னா விடுமுறை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ கல் பூரே தேஷ் மே ஹர்த்தால் है அப்படின்னா நாளை நாடு முழுவதும் பந்த் இருக்கு. இஸ்லியே ஹமே சுட்டி है அதனால எங்களுக்கு விடுமுறை, எங்களுக்கு லீவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும். नहीं, कल मैं नहीं आ पाऊंगी क्योंकि इधर दादाजी की हालत बहुत खराब है. नहीं, कल मैं नहीं आ पाऊंगी क्योंकि इधर दादाजी की हालत बहुत खराब है. ஸோ நெகி அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கல் மே நெகி ஆப்பாவுங்கி அப்படின்னு சொல்லி சொன்னா நாளைக்கு என்னால வர முடியாது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த ஆப்பாவுங்கி அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆ சக்குங்கி அப்படிங்கிறதையும் பயன்படுத்தலாம். பேச்சு வழக்குல சக் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலண்டா பா அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துறாங்க. நெகி ஆ சக்குங்கி அப்படின்னாலும் வர முடியாதுங்கிறது தான் அர்த்தம். நெகி ஆப்பாவுங்கி அப்படின்னு சொல்லி சொன்னாலும் வர முடியாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். क्योंकिனா ஏனென்றால். இதர் தாதாஜி கி ஹாலத் இங்கு தாத்தாவுடைய நிலைமை, தாத்தாவின் நிலைமை. ஸோ ஹாலத் அப்படின்னா நிலை, நிலைமை அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படும். பகுத் கராப் ஹே அப்படின்னு சொல்லி சொன்னா மிகவும் மோசமாக உள்ளது, மிகவும் மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஹாலத் அப்படின்னா நிலை, நிலைமை அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். கராப் அப்படின்னா மோசமாக அப்படின்றது அர்த்தம். ஹாலத் பகுத் கராப் ஹே அப்படின்னா நிலைமை மோசமாக உள்ளது அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தலாம். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான கம்ப்ளீட் மீனிங் இல்லை நாளைக்கு என்னால வர முடியாது ஏன்னா தாத்தாவுடைய நிலைமை மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ், मैं हिंदी बोल सकता हूं लेकिन नहीं लिख सकता हूं. मैं हिंदी बोल सकता हूं लेकिन नहीं लिख सकता हूं. என்னால ஹிந்தி பேச முடியும்
ஆனா எழுத முடியாது. ஸோ லேக்கின் அப்படிங்கிற வார்த்தையை ஆனால் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்கோம். இந்த லேக்கினுக்கு பதிலாக பர் மகர் அப்படிங்கிற வார்த்தைகளும் பயன்படுத்தலாம். மூணுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். எங்க வேணாலும் எந்த வார்த்தையை வேணாலும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்க யூஸ் பண்ணலாம். मैंने उससे कई बार बोल दिया फिर भी वो हमेशा देर से आता है. मैं उससे कई बार बोल दिया फिर भी वो हमेशा देर से आता है. ஸோ நான் அவன்கிட்ட நிறைய முறை சொல்லிட்டேன். கை பார் அப்படின்னா நிறைய முறை அப்படிங்கிறது அர்த்தம். போல் தியானா சொல்லிவிட்டேன். ஃபிர்பி இருந்தாலும் ஓ ஹமேஷா தேசே ஆத்தாங்க, எப்பொழுதுமே. தேசே அப்படின்னு சொல்லி சொன்னா லேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ லேட்டாக தான் வரான், தாமதமாக வருகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். जल्दी से तैयार हो जाओ नहीं तो मैं तुम्हें छोड़कर अकेले चले जाऊंगा. जल्दी से तैयार हो जाओ नहीं तो मैं तुम्हें छोड़कर अकेले चले जाऊंगा. ஜல்தி சே தயார் ஹோ ஜாவோ அப்படின்னா சீக்கிரமா ரெடி ஆகு. தயார் அப்படின்னா ரெடி அப்படிங்கிறது அர்த்தம், தயாராகுதல். ஸோ சீக்கிரமா தயாராகு. நெஹி தோ இல்லை என்றால், மே துமே சோடுக்கர், சோடு அப்படின்னா விடுதல் அப்படிங்கிறது அர்த்தம். சோடுக்கர் அப்படின்னா விட்டு விட்டு, நான் உன்னை விட்டு விட்டு அகேலே சலே ஜாவுங்க, தனியாக போய் விடுவேன். அகேலே அப்படின்னா தனியாக அப்படிங்கிறது அர்த்தம். அகர் ஆப் ஜாயேங்கே தோ மே பி ஆவுங்கி. अगर आप जाएंगे तो मैं भी आऊंगी. ஸோ இந்த அகர் தோ அப்படிங்கிறது கண்டிஷனலுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அகருங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்க்கு முன்னாடியும், தோங்கிறது செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்க்கு முன்னாடியும் யூஸ் ஆகும். ஸோ இது ஒரு கண்டிஷன் லே பண்றதுக்காக. அகர் ஆப் ஜாயேங்கே தோ நீங்க போனீங்கன்னா, மேபி ஆவுங்கி நானும் வருவேன் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ நீங்க போனீங்கன்னா நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படிங்கிறது அர்த்தம். मुझे ना कॉफी ना चाय पसंद है. मुझे ना कॉफी ना चाय पसंद है. எனக்கு காஃபியும் பிடிக்காது, டீயும் பிடிக்காது. ஸோ நான் இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும்னு பார்த்துருந்தோம். ஸோ நெய்தர் நார், இதுவுமே இல்லை அதுவும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வேர்ட்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த கனெக்டிங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. வேற ஒரு கான்செப்ட்ல அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தன்யவாத், ஃபிர் மிலேங்கே. உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் எங்களோட அடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.